அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் லக்கி உங்களுக்கு தான். ஏனென்றால் குபேர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. இதன் காரணமாக சிம்ம ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசினியர்களான உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான கடக ராசியில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே போல சிம்மத்தில் கேதுவும், கன்னி ராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும், செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றன. அதேபோல் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவி, விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 2இல் சுக்கிரன் அமர்ந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார். தோஷங்கள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுகிறதுங்க. குருவினுடைய பார்வை 7இல் பதிவதால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் மறைந்து அமைதி பிறக்க இருக்கு சூழல் ஏற்படுங்க. 3இல் புதன் செவ்வாயோடு அமர்ந்திருக்கிறார். உடன்பிறப்புகளால் உதவி வாய்ப்பு உங்களுக்கு இருக்குதுங்க. விலகி சென்ற உறவினர்கள் வீடு தேடி வரலாம். சில நல்ல செய்திகள் காதில் விழுந்து உற்சாகத்தை அதிகப்படுத்தலாங்க. அது மட்டும் இல்லாம குருவினுடைய பார்வையால் குழந்தைகளுடைய நலன் குறித்த சிந்தனைகள் மேலோங்க இருக்குதுங்க. அவர்களுக்கான சேமிப்பு திட்டங்களும் மகிழ்ச்சியை தருங்க. தகவல் தொழில்நுட்ப துறையில் பணிபுரிபவர்களுக்கு, கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத பல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம எதிர்பாராத செலவுகள் சில ஏற்படலாங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் மன உளைச்சலையும் கோபமான வார்த்தைகளையும் விரோதத்தை விலை கொடுத்து வாங்க வைக்கும் என்பதால் எச்சரிக்கையுடன் பேசுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. சரும நோய்களும் கண் நோய்களும் ஏற்படலாம் என்பதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கிரனும், திருதிய ஸ்தானமான 3ஆம் இட சூரியன் நீச்சம் பெற்றும், செவ்வாய் புதன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. ஆனால் பண பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் வக்ரசனியும் ராகுவும் இணைந்திருப்பதால் கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யம் பாதிக்கப்படக்கூடுங்க. கருத்து வேற்றுமை காரணமாக அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்படக்கூடுங்க. அதன் காரணமாக மருத்துவ செலவுகள்ல பணம் விரயமாக இருக்கு. ஜென்ம ராசியில் கேது சஞ்சரிப்பதால் சிம்ம ராசியை சேர்ந்த ஒரு சிலர் தீர்த்த தல யாத்திரை சென்று வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் நெருங்கிய உறவினர் ஒருவருடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசியில் நீச்சம் பெற்ற சூரியன் செவ்வாயுடன் கூடி சஞ்சரிப்பதால் சிறு சிறு உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடுங்க. வரவை விட உங்களுக்கு செலவுகளே அதிகமாக இருப்பதால் சேமிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. வெளியூர் பயணங்களின் போது பணம் மற்றும் பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வரன் அமைவது சற்று கடினம் தாங்க. உங்களுடைய ராசிக்கு களத்திரஸ்தானத்திற்கு வக்ர சனியினால் ராகுவினாலும்
மேலும் பாதிப்பு உள்ளதால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறையுங்க. அலுவலக பொறுப்புகள் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ கணவன் மனைவி இடையே தற்காலிகமாக பிரிவு ஏற்படக்கூடுங்க. வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டி அறிவுறுத்தது. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அலுவலகத்தில் பணிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம சூரியன் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள்ல உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சலுகைகள் அதிகரிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. ஆரம்ப சம்பளம் உங்களுக்கு உற்சாகத்தை அதிகப்படுத்துங்க. ஒரு சிலருக்கு பணி நிமித்தம் காரணமாக வெளியூர் அல்லது வெளி மாநிலத்திற்கு மாற்றம் ஏற்பட இருக்கு. தயங்காமல் இவற்றை ஒப்புக்கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தையில் போட்டிகள் அதிகமாக இருப்பினும் அவற்றை சமாளித்து லாபத்தை பெற்றுத்தரும் திறனை ராசிநாதிபதியான சூரியன் தருகிறார். நிதி நிறுவனங்களுடைய உதவியும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. புதிதாக விற்பனை கலைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் இதுங்க. வெளியூர் பயணங்கள், புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கு ஆதரவாக கிரக நிலைகள் சுபபலம் பெற்று சஞ்சரிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சிம்ம ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டம் முழுவதுமே கலைத்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பாதையில வலம் வருவதால் லாபகரமான வாய்ப்புகள், வருமானத்தை உயர்த்தும் சங்கீத சபாக்கள் உங்களுடைய நிகழ்ச்சிகளை வரவேற்பாங்க. திரைப்பட துறையினருக்கு சுக்கிரன் லாபகரமாக சஞ்சரிப்பதால் புதிய தயாரிப்புகளை வெளியிடலாங்க. நல்ல ஒரு லாபம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சென்ற சில மாதங்களாக மந்த நிலையில் இருந்து வந்த கட்சி பணிகள் மீண்டும் ஆரம்பிப்பதற்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. சம்பந்தப்பட்ட கிரகங்களின் சஞ்சார நிலைகள் அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறை தனது ஆதிக்கத்தில் கொண்டுள்ள புதன் இக்காலகட்டங்களில் வக்ரகதியில் செல்வதால் அந்த தேதியிலிருந்து படிப்பில் கவனம் குறைய கொடுங்க. புத்தகத்தை கையில் எடுத்தாலே மேலிடுங்க. ஒரு சிலருக்கு தகாத நண்பர்களுடன் நட்பு ஏற்படக்கூடும் என்பதையும் அதுவே உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை பாதிக்கப்படக்கூடும் என்பதையும் கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. அதனால் பிறருடன் பழகுவதில் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பும் விளைச்சல் பற்றி கவலையும் மனதை அரைக்கும். கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க. பழைய கடன்களும் தொல்லை தரும். கூடுமான வரையில் இரவு நேரங்களில் விவசாய பணிகளை தவிர்ப்பது நன்மை செய்யும் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க. இதனால் பழைய கடன்களை அடை நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணம் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சியோ அல்லது பிள்ளைகளின் உத்தியோக சம்பந்தமான முயற்சிகளையோ இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் அன்றாட பணிகளில் அதிக ஜாக்கிரதையாக செயல்படுவது மிக மிக அவசியங்க. விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இத்தகைய தருணங்களில் நாம் எந்தெந்த விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே நமக்கு தெரியப்படுது. ஆபத்துக்களிலிருந்து நம்மை காத்திடும் ஒரே கலை ஜோதிடம் தாங்க. அந்த வகையில இந்த தருணங்களை எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்பட இருக்கு. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் ஸ்ரீ கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.